வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். ரேஷன் கடைகளில் பாக்கெட்டுகளில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வழங்க நடவடிக்கை. உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தகவல். அதிமுக அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். மின்கட்டண உயர்வை கண்டித்து வரும் 25ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மாணவி மரணம் தொடர்பாக கலவரம் வெடித்ததை அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர், மாவட்ட எஸ்பி செல்வகுமார் பணியிட மாற்றம். விசாரணையை துரிதப்படுத்தியது சிபிசிஐடி போலீஸ். நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாணவி உடல் மறுபிரேத பரிசோதனை. உடலை பெற்றுக்கொள்ளுமாறு மாணவி வீட்டில் நோட்டீஸ் ஒட்டிய அதிகாரிகள். அத்தியாவசிய பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி அவசரமாக மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும். பிரதமர் மோடிக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் கடிதம். அரிசி, கோதுமை மீதான ஜிஎஸ்டி குறித்து தவறான தகவல் பரப்ப வேண்டாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். இலங்கையில் புதிய அதிபரை தேர்வு செய்ய இன்று வாக்கெடுப்பு. டலஸ் அழகப்பெருமவுக்கு ஆதரவாக வாக்களிக்க தீர்மானித்துள்ளதாக மைத்ரிபால சிறிசேன அறிவிப்பு. சேலம் அணியை வீழ்த்திய சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேற்றம். இனி விரிவான செய்திகள். ரேஷன் கடைகளில் பாக்கெட்டுகளில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதலிலே இன்னைக்கு விவசாயிகள் அந்த நெல்லை உடனடியாக வாங்கி அரவை ஆலைக்கு அனுப்புவதற்கு தமிழ்நாட்டிலே புதிய ஆலைகள் தனியார் பங்களிப்புடன் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் திட்டத்தோட 11 ஆலைகள் தினந்தோறும் 500 மெட்ரிக் டன் அரைக்கின்ற விதத்திலே 11 ஆலைகள் அமைப்பதற்கு அனுமதி தந்திருக்கிறார். அந்த ஆலையெல்லாம் வந்துவிட்டால் அரிசி அரைத்து மக்களுக்கு பாக்கெட் வடிவிலே கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். துவரம்பருப்பா இருந்தாலும் சரி, பாமாயில் இருந்தாலும் சரி, அதே மாதிரி சர்க்கரையா இருந்தாலும் சரி, எல்லாமே பாக்கெட் வடிவத்திலே கொடுப்பதற்கு இன்னைக்கு துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். அதிமுக அலுவலகத்திற்கு சீல் வைத்ததை எதிர்த்து இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் தாக்கல் செய்த மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது. ஜூலை 11ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்தபோது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தின் முன் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் மோதலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கட்சி அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. இதை எதிர்த்து ஓபிஎஸ், இபிஎஸ் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்தனர். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இன்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர்.பி. உதயகுமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக உதயகுமார் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதேபோல துணைச் செயலாளராக அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தியும் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கடிதத்தை எஸ்.பி. வேலுமணி சபாநாயகர் அப்பாவுடன் வழங்கினார். இதனிடையே எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்த ஓ. பன்னீர்செல்வம் அதிமுக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதாக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இந்த புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சி கொறடா வேலுமணி கொடுத்த கடிதத்தை படித்து பார்த்து பரிசீலனை செய்வேன் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த வாரம் ஓ. பன்னீர்செல்வம் கொடுத்த கடிதம் பரிசீலனையில் உள்ளது என்று கூறினார். ஜனநாயகத்தின்படி, சட்டப்படி ஒருதலைபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சபாநாயகர் கூறினார். கடந்த வாரம் நம்முடைய மாண்புமிகு ஏடிஎம்கே ஒருங்கிணைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமாக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கடிதம் எனக்கு தந்திருக்காங்க. அது என்னுடைய பரிசீலனை இருக்கு. அதே போல் மாண்புமிகு எதிர்க்கட்சி கொறடா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கடிதத்தையும் படித்து பார்த்து பரிசீலனை செய்து ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியும், இந்த அரசு, இந்த சட்டப்பேரவை தலைவர் என்கிற முறையில் ஜனநாயக வழியில்
சட்டப்படி விதிப்படி நியாயமாக ஒருதலை பட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பார்கள். அதிமுகவின் புதிய பொருளாளராக நியமிக்கப்பட்ட திண்டுக்கல் சீனிவாசன் செயல்பட இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அளித்த கடிதத்தை வங்கிகள் ஏற்றுள்ளது. கரூர் வைசியா மற்றும் இந்தியன் வங்கியில் அதிமுக சார்பில் வங்கிக் கணக்குகள் உள்ளது. இந்த 2 வங்கிகளிலும் சுமார் 300 கோடி வரை இருப்பு உள்ளது. இந்நிலையில் அதிமுகவின் வங்கிக் கணக்குகளை பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன் கையாள கடந்த 12ஆம் தேதி வங்கிகளுக்கு இபிஎஸ் கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்துடன் இணைக்கப்பட்ட ஆதாரங்களை சரிபார்த்த பின்பு எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கை வங்கிகள் ஏற்றுள்ளது. முன்னதாக அதிமுக வரவு செலவு கணக்கை தன்னை கேட்காமல் மேற்கொள்ளக்கூடாது என வங்கி மேலாளர்களுக்கு ஓ. பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் போதுமான ஆவணங்கள் சேர்க்கவில்லை என கூறப்படும் நிலையில் ஆவணங்களுடன் அளித்த எடப்பாடி பழனிசாமியின் கடிதத்தை வங்கிகள் ஏற்றுக்கொண்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு இரட்டை இலை சின்னம் மதுசூதனன் அணியினருக்கு வழங்கப்பட்டதாகவும் அதில் ஓபிஎஸ் மற்றும் செம்மலை ஆகிய இருவரும் உடனிருந்ததாகவும் அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி தெரிவித்திருக்கிறார். 2017 அன்றைய தினம் இரட்டை இலை தேர்தல் சின்னம் கொடுத்த பொழுது மதுசூதனன் அண்ட் லெட் பை மதுசூதனன் குரூப் அவர்களுக்கு தான் கொடுத்தது. அதிலே திரு ஓபிஎஸ் அண்ணனும் செம்மலையும் இருந்தார்கள். இன்னைக்கு இல்லை, மதுசூதனன் ஈஸ் நோ மோர், இறந்துட்டார். ஆகவே இருப்பது இந்த 2 பேர் தான் இருக்காங்க இப்போது. ஆகவே ஓபிஎஸ் அண்ணன் தான் இவரை இம்ப்ளீட் பண்ணி உள்ளே கொண்டு வந்து என்ன மாதிரி இன்டர்வியூனராக இருந்தார் அந்த கேஸில். இவருக்கு அந்த ரெட்டையிலே வர்றதுக்கு காரணமாக ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் சைன் பண்ணுறதுக்கு ஓபிஎஸ் அண்ணன் போட்ட பிச்சை தான் இன்றைக்கி சைன் பண்ணிட்டு இருக்க. நீ இரட்டையிலையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது இந்த கேஸை பற்றி, எனக்கு தான் தெரியும். ஆகவே தேர்தல் ஆணையமாகட்டும், இது வழக்கு மன்றமாகட்டும், அனைத்து இடங்களிலும் ஓபிஎஸ் என்ற தலைவருக்கு தான் அது வெற்றியாக அமையும். வீட்டு வரி முதல் மின் கட்டணம் வரை உயர்த்தி மக்களை வாட்டி வதைக்கும் தமிழக அரசை கண்டித்து 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சட்டமன்ற தேர்தலில் திமுக அளித்த முக்கிய வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். வரிகளை உயர்த்தி மக்களை ஏமாற்றி வரும் திமுகவை கண்டித்து அதிமுக சார்பில் 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதேபோல மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் 23ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதனிடையே மின்கட்டணம் உயர்வு மக்களை பாதிக்காது என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளது நகைப்புக்குரியதாக உள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மின்கட்டண உயர்வு மக்களை பாதிக்காதுன்னு எப்படி சொல்றீங்க? நான் என்ன கேட்குறேன் உங்ககிட்ட, வெளிநாடுகளிலிருந்து தொழில் தொடங்க வர அந்நிய முதலாளிகளுக்கு நீங்கள் என்ன விலையேற்றுவீங்களா? அவங்களுக்கு ஒரு அழகு மின்சாரம், அதான் ஒரு யூனிட் மின்சாரம் என்ன விலை? நாட்டு குடிகளுக்கு எங்களுக்கு என்ன விலை? ஹொண்டாய்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சுல்ல, நோக்கியா, ஃபோர்டெல்லாம் வந்துச்சுல்ல, அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு யூனிட் மின்சாரம் என்ன விலைக்கு கொடுக்கப்படுது? உங்களுக்கு என்ன ஒப்பந்தம் தெரியுமா? 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் மின் இழப்பு ஏற்பட்டு அதனால் உற்பத்தி பாதிக்கப்பட்டால் மத்திய மாநில அரசுகள் அந்த இழப்பை ஈடுகட்டும் என்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு தான் நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க. அவனுக்காக 8 வழிச்சாலை போடுறீங்க, அவனுக்காக எல்லாம் பண்ணுறீங்க, அவனுக்காக தான் இந்த சாகர்மாலா திட்டத்தை கொண்டு வர்றீங்க. ஆனால் எங்களுக்கு இப்படி மின் கட்டணத்தை போட்டிங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறது சொல்லுங்கள்? ஊதிய உயர்வு உள்ளிட்ட 22 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் சந்திரன், இது தொடர்பாக சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநரிடம் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஊதிய ஒப்பந்தம், பழைய ஒப்பந்தம் முடிந்து 36 மாதங்கள் ஆகிறது. இந்த 36 மாத காலமாக புதிய ஒப்பந்தத்தை தமிழக அரசால் உருவாக்க முடியவில்லை. இப்போ இதற்கு முடிவுதான் என்ன என்று அரசாங்கத்திடம் கேட்கும்போது ஒரு நம்பிக்கைக்குரிய பதில் அவர்களிடமிருந்து வரவில்லை. வேறு வழியில்லை என்கிற காரணத்தினால் இன்றைய தினம் வேலை நிறுத்த அறிவிப்பு நோட்டீஸ் நிர்வாகத்திற்கு அளித்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் அனைத்து கழகங்களிலேயும் இந்த வேலை நிறுத்த அறிவிப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சிஐடியினுடைய சார்பில்.
கள்ளக்குறிச்சியின் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே இருந்த SP செல்வகுமார் மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக திருவல்லிக்கேணி துணை ஆணையராக இருந்த பகலவன் நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல கள்ளக்குறிச்சியின் ஆட்சியராக இருந்த ஸ்ரீதர் மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக ஷர்வன்குமார் ஜடாவத் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி ஸ்ரீமதியின் உடலை பெற்றுக் கொள்ளுமாறு அவரது சொந்த ஊரான பெரிய நெசலூர் கிராமத்தில் வட்டாட்சியர் நோட்டீஸ் ஒட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 3 பேர் கொண்ட மருத்துவர்கள் குழு அவரது உடலை பிரேத பரிசோதனை செய்தனர். இதனிடையே மாணவியின் பெற்றோர்கள் உடலை வாங்க வராததால் வட்டாட்சியர் விஜயபிரபாகரன் பெரிய நெசலூர் கிராமத்தில் உள்ள மாணவியின் வீட்டில் நோட்டீஸ் ஒட்டினர். பின்னர் வீட்டில் யாரும் இல்லாத காரணத்தால் அங்கிருந்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரிடம் நோட்டீஸ் வழங்கி கையெழுத்து வாங்கி சென்றனர். கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளி மாணவி வழக்கில் விசாரணையை துவக்கிய CBCID போலீசார் மாணவியின் உருவ பொம்மையை 3 மாடியிலிருந்து கீழே தள்ளி ஆய்வு செய்தனர். CBCID SP ஜியாவுல் ஹக் தலைமையிலான போலீசார் துணிக்கடையில் காட்சிக்கு வைத்திருக்கும் பொம்மையை கொண்டு வந்து மாணவி எடைக்கு ஏற்ப தயார் செய்து கீழே குதிப்பது போல ஆய்வு செய்தனர். ஒத்திகையில் மாணவி 3வது மாடியிலிருந்து கீழே குதித்திருந்தால் எப்படி விழுந்திருப்பார், எந்த திசையில் கீழே கிடந்திருப்பார் என்ற கோணத்தில் வீடியோ பதிவு செய்தனர். அப்போது தடயவியல் துறை துணை இயக்குநர் சண்முகம் விசாரணை நடத்தினார். கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த விவகாரத்தில் விசாரணை நடத்த தனியாக விசாரணை குழு அமைக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கமிட்டி அமைக்கப்பட்ட பிறகு அதுக்கு தகுந்தாற்போல் அது தனியாக அது விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதும் எங்களுடைய DO தலைமையில் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தும் பொழுது அங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய நலனை காக்கும் விதமாக என்ன செய்யலாம் என்பதையும் ஏன்னா இது சட்டப்பூர்வமாக இதை அணுக வேண்டியது இருக்கின்றது. அதையும் முடிவேற்று வித்தின் வீக் டைம் அதற்கான ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கணும். அதற்கான அந்த கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்கான பணியில் நாங்கள் முழுமையாக ஈடுபட்டு நாங்களுமே அதே தான் சொல்கிறோம், முதலமைச்சருமே அதே தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு இதில் நியாயமான நீதி தேவைப்படுகின்றது. உண்மையான குற்றவாளிகள் அது யாராக இருந்தாலும் அதான் சொல்கிறேன், இதில் அரசியல் பண்ணணும்னு நாங்கள் யாருமே இதை விரும்பவே இல்லை. ஏன்னா இது மாதிரி ஏன்னா இறந்தது எங்கள் பிள்ளைங்க, எங்களோட மாணவ செல்வங்கள். இந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமாக எடுத்து நாளைக்கு மற்ற குழந்தைகள் மன ரீதியாக வந்து வீக்கன் ஆகிட்டு இந்த மாதிரியான முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிறத நாங்களும் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றோம். இதற்கு காரணமாக இருந்தவர் யாராக இருந்தாலும் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க அதே நம்மள தான் நாங்களுமே சொல்கிறோம். யாராக இருந்தாலும் அவர்கள் உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் அது சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான பேசிக் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குது. கண்டிப்பாக நம்முடைய காவல்துறை அதை கண்டுபிடித்திருந்து உரிய நடவடிக்கை நாங்கள் எடுக்கணும். அத்தியாவசிய பொருட்கள் மீதான GST மறு ஆய்வு செய்யப்பட வேண்டுமென பிரதமர் மோடிக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் கடிதம் அனுப்பியுள்ளார். அரிசி, கோதுமை உள்ளிட்ட அன்றாட உபயோகப் பொருட்களை GST வரிக்கு உட்படுத்தியதை அவசரமாக மறு ஆய்வு செய்ய வேண்டுமென்று அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முடிவால் அன்றாட பொருட்களின் விலை உயர்வதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படும் என்பதால் இது கவலையடையச் செய்கிறது என்று பினராயி விஜயன் குறிப்பிட்டுள்ளார். லேபிளின்றி சில்லறையில் விற்கப்படும் உணவுப் பொருட்களுக்கு எந்தவித GST வரியும் விதிக்கப்படவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அரிசி, கோதுமை மீதான GST வரி குறித்து தவறான தகவல் பரப்ப வேண்டாம் என்றும் அவர் தமது ட்விட்டர் பக்கத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரிசி, கோதுமை, ரவை, மக்காச்சோளம், ஓட்ஸ் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் சில்லறையில் விற்கப்படும் போது GST கிடையாது என்றும் GSTக்கு முன்பு பல்வேறு மாநிலங்கள் உணவு தானியங்களின் மீது விதிக்கப்படும் வரியின் மூலம் குறிப்பிடத்தக்க வருவாய் ஈட்டி வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பு இன்று நடைபெறவுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டமும் நாடாளுமன்ற குழு கூட்டமும் நேற்று இரவு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இன்று டலஸ் அழகப்பெருமவுக்கு ஆதரவாக வாக்களிக்க தீர்மானித்துள்ளதாக சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கட்சியின் அரசியல் குழுவும் நாடாளுமன்ற குழுவும் இந்த முடிவினை எடுத்திருப்பதாகவும் தற்போதைய சுதந்திர கட்சியின் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். TNPL தொடரில் சேலம் அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி வெற்றி பெற்றது. சேலத்தில் நடைபெற்ற சேலம் ஸ்பார்டன்ஸ் உடனான 22வது லீக் போட்டியில் டாஸ் வென்ற சேப்பாக் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது.
அதன்படி முதலில் ஆடிய சேலம் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 113 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி 14.5 ஓவர்களிலேயே வெற்றி இலக்கான 114 ரன்களை எட்டி அபார வெற்றி பெற்றது. சேப்பாக் அணியின் தொடக்க வீரர்களான கௌஷிக் காந்தி மற்றும் நாராயண் ஜெகதீசன் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்த வெற்றியின் மூலம் சேப்பாக் அணி புள்ளிப்பட்டியலில் 2ஆம் இடத்திற்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரேஷன் கடைகளில் பாக்கெட்டுகளில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வழங்க நடவடிக்கை. உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தகவல். அதிமுக அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். மின்கட்டண உயர்வை கண்டித்து வரும் 25ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மாணவி மரணம் தொடர்பாக கலவரம் வெடித்ததை அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர், மாவட்ட எஸ்பி செல்வகுமார் பணியிட மாற்றம். விசாரணையை துரிதப்படுத்தியது சிபிசிஐடி போலீஸ். நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாணவி உடல் மறுபிரேத பரிசோதனை. உடலை பெற்றுக் கொள்ளுமாறு மாணவி வீட்டில் நோட்டீஸ் ஒட்டிய அதிகாரிகள். அத்தியாவசிய பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி அவசரமாக மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும். பிரதமர் மோடிக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் கடிதம். அரிசி, கோதுமை மீதான ஜிஎஸ்டி குறித்து தவறான தகவல் பரப்ப வேண்டாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். இலங்கையில் புதிய அதிபரை தேர்வு செய்ய இன்று வாக்கெடுப்பு. டலஸ் அழகப்பெருமவுக்கு ஆதரவாக வாக்களிக்க தீர்மானித்துள்ளதாக மைத்ரிபால சிறிசேன அறிவிப்பு. சேலம் அணியை வீழ்த்திய சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேற்றம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.